ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணலான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு 2 கப் அளவு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். 250 ml கப்புக்கு 2 கப் அளவு கடலை மாவு வந்து எடுத்துருக்கிறேன். இதே கப் அளவில் தான் நம்ம எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது அதே கப்பில் வந்து 1 கப் அளவு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தேவைப்பட்டால் திரும்ப நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் லூஸாக வரணும் இந்த பேட்ரு. அப்போது 1/4 கப் அளவு தண்ணி திரும்ப வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு இப்படி பார்க்கும்போது அதுலேருந்து இப்படி ட்ராப்பாக வந்து இப்படி விழணும். அதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ ஃபுட் கலரும் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஃபுட் கலரும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். மோத்திச்சூர் லட்டு அப்படின்னாலே அது வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் இல்லையா? அதனால் நான் இந்த கலர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேசரி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் வந்து ஒரு சைடில் வந்து சூடாகிட்டு இருக்குது. இன்னொரு அடுப்பில் வந்து கடாயில் வந்து 1 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். 2 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். 250 ml கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி, 2 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரணும். இதுக்கு வந்து பாகு எதுவுமே வந்து தேவையில்லை. நல்லா கொதித்து வந்தாலே போதும். இப்போது இந்த பேட்டரை வந்து இது மாதிரி ஒரு எண்ணெய் கவரில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல இதை வந்து ஃபுல்லாக எல்லா பேட்டரையும் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதில் ஏலக்காய் பவுடரும் ஃபுட் கலரும் நான் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இது நல்லா கொதித்ததும் இதை வந்து நான் வந்து சிம்மில் ஆக்கிடுறேன். இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு கட்டியாச்சு. இப்போ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஊசி நுழையிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து அதை நல்லா அப்படி பிழிஞ்சு விட்டாலே போதும். நம்மளுக்கு சூப்பராக வந்து அந்த பூந்தி வந்து ரெடி ஆயிரும். நம்ம பிழிய பார்த்திங்கன்னா அது வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறனால மேலே வந்து வந்துடும் அந்த பூந்தி எல்லாமே. இப்போது கரண்டியை வச்சு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். இது வந்து ஸ்பீடில் வந்து ஃப்ரை ஆகி நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போது இதை வந்து இது மாதிரி ஒரு அரிப்பில் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். டீ ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சின்ன சைஸில் உள்ளது இருந்துச்சு. அது வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்பீடில் வந்து வந்துருச்சு. திரும்பவும் நம்ம இது மாதிரி எல்லாத்தையுமே இது மாதிரி நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது தீ. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம இது மாதிரி வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பராக குட்டி குட்டியாக பூந்தி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது இந்த சைடில் வந்து நல்லா கொதித்து வந்தது இல்லையா, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ எல்லா பூந்தியும் நான் இதில் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது அந்த சுகர் சிரப்பும் இந்த பூந்தியும். இப்போது உங்களுக்கு தண்ணியோட அளவு வந்து இதில் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் கூட சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவலாக இருக்கிறனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இதை வந்து மூடி போட்டு ஒரு 3/4 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். தீயை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். பாருங்கள் அந்த சுகர் சிரப்பு எல்லாமே அந்த பூந்தி வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துக்கிச்சு. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி லட்டு வந்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவும் சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு நம்ம வந்து செஞ்சிடலாம். நெய்லாம் நிறையா தேவையே படாது. அதுமாதிரி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸுக்கு வந்து ரொம்பவும் சூப்பராகவே ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸும் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குதுன்னு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிப்பு அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.